நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராக்ஸ் அப்படின்ற மிசைல் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்ஸ் அப்படின்ற ஒரு மிசைலை நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து போன வாரம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் வந்துட்டு சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய டிஃபென்ஸ் லவர்ஸ், டிஃபென்ஸ் சம்மந்தமான செய்திகளை படிக்கிறவங்க ரொம்ப ஆர்வமாக அது என்னப்பா ராக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆர்வமாக வந்துட்டு படித்தாங்க. ஸோ இந்த மிசைலை வந்து நம்ம பெரிய அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஆயத்தமாகி வந்துட்டு இருக்கிறோம். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த மிசைல் வந்துட்டு பெரிய அளவுக்கு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ இது வந்து வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மிசைலா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆமாம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரஃபேல் நிறுவனம் டெவலப் பண்ண மிசைல் இது. இந்த மிசைலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மிசைல் வந்து குறிப்பாக எதிரிகளினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை காலி பண்ணுவதற்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை காலி பண்ணுறதுனா ஒரு பெரிய விஷயம். அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் தாண்டி இது வந்து ரேடார் அடிக்கும், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமினுடைய அந்த பேட்டரிஸை வந்துட்டு காலி பண்ணும். ஸோ இந்த மிசைலினுடைய அந்த ட்ரஜெக்ட்ரி, இது போகிற அந்த பாதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டக்குன்னு டேக் ஆஃப் ஆகி வெர்டிகல் அப்படியே பயங்கரமான ஒரு இம்பாக்டில் போயிட்டு வந்து டார்கெட் வந்துட்டு அடிக்குது. இது வந்து ஜிபிஎஸ் ஜாமிங் வந்துட்டு பண்ண முடியாது. எதிரி நாடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நேரங்களில் முக்கியமான மிசைல் வந்து டார்கெட் கிட்ட நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் வந்து செயலிழக்க வந்து வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ மிசைல் வந்து அந்த டார்கெட் அடிப்பது வந்து மிஸ் ஆகும், ஒரு பெரிய எரர் வந்துட்டு நடக்கும். ஸோ அப்படி இந்த மிசைல் வந்து ஜிபிஎஸ் ஜாமிங் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மிசைலினுடைய ரேஞ்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். ஸோ ஒரு சேஃபான இடத்துல இருந்துக்கிட்டே ஃபைட்டர் ஜெட்லேருந்து இந்த மிசைலை வந்துட்டு லான்ச் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனுடைய ஆக்சுவல் நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டல் மேஸ் 2. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சூக்காய் போர் விமானங்களில் கிறிஸ்டல் மேஸ் 1 அப்படின்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைலை வந்துட்டு நம்ம பயன்படுத்தி வர்றோம். ஸோ அதனுடைய ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த மிசைல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ்டு வெர்ஷனில் தான் இந்த ஜிபிஎஸ் ஜாமிங் கேப்பபிலிட்டி இருக்குது. இதனுடைய ட்ரஜெக்டரி வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு அப்கிரேட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இந்த மிசைல் வந்துட்டு நம்ம எதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு போர் சூழலில் சீனாவினுடைய ஹை வேல்யூ டார்கெட்ஸ், முக்கியமான கமாண்ட் சென்டர்ஸ், ரேடார்ஸ் போன்ற இடங்களை வந்து முதல்ல இந்த மிசைலை வச்சு வந்துட்டு நம்ம அடிப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி இந்த மிசைல் கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்புறம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்ட்ரைக் பண்ணணும்னாலும் கூட இந்த மிசைலை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் நண்பர்களே. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய சூக்காய் போர் விமானத்தில் பெரிய அளவுக்கு இந்த மிசைலை பயன்படுத்துவதற்கு, போர் சூழலில் நிறைய எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவதற்கு இந்த மிசைல் நம்ம வந்து சீப்பாக உள்நாட்டிலே வந்துட்டு நம்ம தயாரிச்சுக்கலாம். இந்த விஷயத்தை வந்து வேறு எந்த மிசைல்லையுமே வந்துட்டு நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபேலில் வந்து நம்ம ஸ்கேல் க்ரூஸ் மிசைல் வந்துட்டு நம்ம இன்டெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து ஹேமர் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலை ரொம்ப அதிகம். உள்நாட்டிலேயே நம்ம வந்து இதை தயாரிக்கணும்னு நம்ம நினச்சோம், ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப எகுரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலோட ஆல்ரெடி நம்ம நிறையா டைப்பில் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இஸ்ரேலோட இணைஞ்சு இந்த மிசைலில் ரொம்ப ஒரு சீப்பான காஸ்ட்டில் வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ அதனால தான் இந்த மிசைல் வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மிசைலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறப்போ, ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸ்க்கும் வந்துட்டு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நான் இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு வர்றேன். இப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் கம்பெனிஸையும் ப்ரைவேட் கம்பெனிஸையும் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ண வச்சு நம்மளுடைய நிர்பை க்ரூஸ் மிசைலை, சப்சானிக் லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலை வந்துட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கு வந்துட்டு தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட என்ன ஒரு கேட்டகரி ஆஃப் க்ரூஸ் மிசைல் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லாங் ரேஞ்ச், அதாவது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல் வந்து நம்மக்கிட்ட இல்லை, ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக தான் இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல் வந்து நம்ம டெவலப் பண்ணோம். இப்போ வந்து பல முறை வந்துட்டு அதை நம்ம சோதனை பண்ணிட்டோம். மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு அடுத்து கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது. இந்த நிர்பை மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ இது பெரிய எண்ணிக்கையில் வச்சிருக்கிறதின் மூலமாக எல்ஐசியை கடந்து சீனாவினுடைய முக்கியமான டார்கெட்ஸை அடிப்பதற்கு இந்த மிசைல் வந்து பெரிய அளவுக்கு உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ராக்கெட் ஃபோர்ஸே வந்து எதற்கு நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனாவுக்கு பெரிய அளவுக்கு பதிலளிக்கும் விதத்தில் வந்துட்டு நம்ம அதை வந்து அந்த ரோலுக்கு தான் வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். சீனாவை எப்படியெல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம ராக்கெட் ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறோம். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ராக்கெட் ஃபோர்ஸ் வந்து தேவை கிடையாது. சீனா ஒரு ராக்கெட் ஃபோர்ஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அதே ஒரு பதில் கொடுக்கும் விதத்தில், முல்லை முள்ளால் எடுக்கும் விதத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். அதுவும் இந்த நிர்பை க்ரூஸ் மிசைலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனிக் இன்ஜின் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து உள்நாட்டிலேயே டெவலப் செய்யப்பட்ட, டிஆர்டிஓவால் டெவலப் செய்யப்பட்ட
ஒரு இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து நம்மளுடைய அந்த க்ரூஸ் மிசைல் டெக்னாலஜியை வந்து இன்னமும் வலுப்படுத்தும். இண்டிஜினஸ் டெக்னாலஜியை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ 2 சிறப்பான செய்திகள். இதற்கடுத்து இன்னும் நிறைய முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்தியா சம்மந்தமான முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட். நம்ம ரீசெண்டாக வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை தான் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். சரி, இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூஸ். பிரசிடென்ட் அலிவ் வந்து திருப்பியும் இந்தியா வந்து சீண்டி இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பிரான்ஸ், கிரீஸ், இந்தியா இந்த 3 நாடுகளும் வந்து அர்மீனியாவுக்கு இஷ்டத்துக்கு உதவி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு உதவி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவி பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கையை கட்டி வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஏதோ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நினைக்கிறாங்க, வேணும்னே ஓப்பனாக வந்துட்டு இதை அவங்க பண்ணுறாங்க, நம்மளை கடுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இதை அவங்க செய்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி கையை கட்டி உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி அசர்பைசான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல முறை இந்தியா வந்து அர்மீனியாவுக்கு வெப்பன்ஸ் கொடுப்பதை கண்டித்து பேசினாங்க. ஒரு தடவை அவங்களுடைய பிரசிடென்ட் வந்துட்டு சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன், இந்தியா வந்து இந்த இடத்த வெப்பனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2வது முறையாக ரொம்ப சீரியஸாக வந்துட்டு பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி பிரான்ஸ், அப்புறம் இந்தியா, அப்புறம் கிரீஸ் வந்து அப்படியே மென்ஷன் பண்ணி வந்துட்டு சொல்கிறாரு, இவங்க வந்து அர்மீனியாவுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நாங்கள் சீரியஸ் மெஷர்ஸை, ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகளை வந்துட்டு நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வீங்க? நீங்கள் வந்து துருக்கிக்கிட்ட இருந்து உதவி பெறலாம், ஆனால் அர்மீனியா வந்து அவங்களுடைய நேச நாடுகள்கிட்ட இருந்து உதவி வாங்கக்கூடாதா? ஸோ அசர்பைசான் வந்து டோட்டலாக வந்துட்டு பயந்துட்டாங்க. இப்போ அர்மீனியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக கன்சிடர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அசர்பைசானுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அர்மீனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு இப்போ இடையில செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம போயிட்டோம். அது வந்து அசர்பைசானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. சரி, என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ ஹமாஸ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன். ஹமாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மீடியா கிட்ட ஹாஸ்டேஜஸ், இந்த பிணை கைதிகளில் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்களே வந்துட்டு அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த அக்டோபர் 7 அட்டாக் அப்போ. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்த வந்து நாங்கள் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சேஃபான ஒரு இடம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷனை ரஃபால் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எல்லா ஹாஸ்டேஜஸுமே வந்துட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ண போகிறோம், மீட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட இந்த 30 பேர்த்தையும் வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னால மீட்டு கொண்டு வர முடியாதோ? அப்போ இவங்களை எங்கே கொண்டு போயிருப்பாங்க ஹமாஸ்? ஒருவேளை அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸின் மூலமாக ஈஜிப்டுக்குள்ளே ஒரு சில பகுதிகளுக்கு அங்கேயும் வந்து பங்கர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம். இது ஈஜிப்டுக்கு கூட வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு வந்துட்டு இவங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணால் கூட அந்த 30 பேர்த்த கடைசி வரைக்கும் ஹமாஸ் நினச்சா மட்டும்தான் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஹமாஸ் சொன்னது வந்து அப்படி தான் உணர்த்துது. அதை நிறைய பேர் சீரியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து ரொம்பவே ஒரீடாக வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இஸ்ரேல் ஹெஸ்புல்லா பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வரேன். இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் வந்து விடாமல் மோதல் அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஹெஸ்புல்லா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய அளவுக்கு ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய மெர்காலியாட் நகரத்தின் மீது வந்து தொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதனுடைய இம்பாக்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிட்டி கிரியாட் ஷிமோனா அப்படின்ற அந்த நகரத்துக்கு போகக்கூடிய அந்த பவர் சப்ளை வந்து தடைபட்டிருக்கு. ஸோ அந்த கிரியாட் ஷிமோனா நகரம் வந்து பெரிய அளவுக்கு பவர் சப்ளை இல்லாமல் நேற்று வந்து திண்டாடினதாக செய்திகள் வருது. இன்றைக்கி தான் வந்து பவரை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறதா கூறப்படுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இன்டென்சிட்டி அட்டாக்கை ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேலின் மீது வந்து தொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேலை வந்து பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று இஸ்ரேல் நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஹெஸ்புல்லா ஆப்ரேட்டிவ்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய கமாண்ட் அண்ட் ஆப்ரேஷனல் சென்டர்ஸை குறி வச்சு வந்து தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க. திருப்பியும் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸின் மூலமாக இஸ்ரேலின் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதுவரை இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா மீது நடத்தின அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் கிட்டத்தட்ட 270 ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. 50 சிவிலியன்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லா நடத்தின அந்த தாக்குதல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. 6 சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இது வந்து அல் ஜசீரா பத்திரிகையில் சொன்ன ஒரு செய்தி. அவங்க தான் ஹெஸ்புல்லாவில் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்து வரப்போகிற நாட்களில் இன்னமும் ரொம்ப தீவிரமடையலாம். இஸ்ரேல் வந்து ரஃபா ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுறப்போ வந்து இன்னமும் ஹெஸ்புல்லா வந்து ஒரு பெரிய தாக்குதல் வந்து நிகழ்த்தலாம். இப்போவே எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு ஏற்பட்டது. முக்கியமாக சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய கன்சுலேட் மேலே இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் வந்து ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனாலேயே இப்போ ஈரானுக்காக ஹெஸ்புல்லா வந்து அவங்களுடைய தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க, ரொம்ப வீரியமாக வந்து அடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நண்பர்களே. பிரச்சனை இப்போதைக்கு முடிய போகிற மாதிரி வந்துட்டு தெரில. இன்னும் என்னென்னலாம் பண்ணுவதற்கு இவங்க காத்துட்டு இருக்காங்களோ தெரில.
ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலமாக வந்துட்டுருக்கு, அதர்ம காலமாக வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு மனுஷங்க வந்து அடித்து சண்டை போட்டு அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் தான் வந்துட்டு காப்பாற்றணும். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான அந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வரும். இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஜெய்ஹிந்த்.